ஸோ பிக் பாஸ் ஃபைனல் வீக்குக்கு முதல் நாள் லாஸ்ட் எவிக்ஷன் சாண்ட்ரா எவிக்ட் ஆயிருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலாக கன்ஃபார்ம் அவங்க தான் எவிக்ட் ஆகணுன்ற மாதிரி கிட்டத்தட்ட கமருதீன் விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்க சொல்ல எவ்வளோ ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சோ அந்த மாதிரி எவிக்ஷன் கார்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாண்ட்ரா சாண்ட்ரான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஹேட் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இவந்தோ அந்த ஒரு ரெட் கார்டு கொடுக்குற இன்சிடென்ட்ஸில் பாதிக்கப்பட்டவங்க இவங்க தான் அப்படின்னு இருந்தாலும் அவங்க மேலே எந்தவித சிம்பத்தியும் கிரியேட் ஆகவே இல்லை. ஸோ யா கன்ஃபார்ம் இந்த எவிக்ஷன் அட்லீஸ்ட் இப்போது எவிக்ட் ஆக வேண்டாம். ஒரு சில டைமில் ஒருவேளை அவங்களுக்கே வந்து பிக் பாஸ் ட்ராஃபியை கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் கூட நினச்சேன். ஸோ கெட்டிங் டு சென்ட்ரல் டாபிக் முன்னாடி ஆக்சுவலாக இன்னைக்குமே விஜய் சேதுபதி வந்துட்டு பயங்கரமாக வன்மத்தை கக்குனாரு வினோத் மேலே. ஆக்சுவலாக ஐ டோன்ட் நோ ஒய் அவர் வந்து இந்த குறும்படம் போட்டார். இந்த மாதிரி வினோத் மணி பாக்ஸ் எடுக்க சொல்ல, கனா வினோத் மணி பாக்ஸ் எடுக்க சொல்ல, இது எல்லாமே இவங்க தான் ப்ரீ பிளான் பண்ணாங்கன்ற மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பேசிக்கிட்டாங்க. அது அது அவ்வளோ பெரிய குற்றமா எனக்கு குறும்படம் போடுற அளவுக்கு பெரிய குற்றமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஏன்னா இந்த லாஸ்ட் வீக் மண்டே எபிசோட போய் வந்துட்டு கனா வினோத் ஓவரா துள்றாரு, அவர் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் அரோராவும் விக்ரமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ விக்ரம் மேனிப்புலேட் பண்றாரு அப்படின்ற வார்த்தையை நான் ஒத்துக்க மாட்டேன். பட் விக்ரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தெரியும். அவர் நல்ல ஒரு ஸ்பீச்சிங் ஸ்கில் அவருக்கு இருக்கு ஆக்சுவலாக. ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும் அவருக்கு. ஸோ 100% கானா வினோத் மணி பாக்ஸ் எடுத்துட்டு போனார்னா மற்ற 4 கண்டஸ்டன்ஸ்க்கும் 5 கண்டஸ்டன்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நேச்சுரலி இட்ஸ் ஹேப்பன்ஸ் ரைட். ஸோ இதை இவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அதை ஏன் இவ்வளோ சீரியஸாக வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணணும், அதை ஏன் இவர் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல ஆக்சுவலாக. அது ஏன் அந்த விஷயத்த அவ்வளோ அவங்கள அடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன் கன்ஃபார்ம். ஆனால் பிரவீனும் வியானாவும் வந்து வியானா ரொம்ப ஹார்ஷாக தான் பேசினாங்க விக்ரம் கிட்ட. பிரவீனுமே வந்து ஒரு ஒரு கொஞ்ச நேரம் வந்து அவர் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நம்ம இப்போ பேச போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கனா வினோத் மணி பாக்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வின்னர் யாரு அப்படின்ற மாதிரி பேச சொல்ல எனக்கு என்னவோ இந்த ஷோ எப்படி போகுது அப்படின்னா திவ்யாவை தான் வின்னர் ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஆக்சுவலாக. அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ எய்தர் திவ்யார் அரோரா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் என்னோட இன்ஸ்டன்ட் அட்லீஸ்ட் மினிமம் யாருக்கு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னா இட் வாஸ் பி சபரி ஆக்சுவலாக. ஆனால் அவர் முன்னாடியே அவர் மேலே ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு. ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப ஆக்ட் பண்றாரு அவரு. எல்லாரோட குட் புக்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு அவர் மேல இருக்கு. ஸோ இவங்க எல்லார் மேலேயும் ஒரு ஒரு விமர்சனம் இருக்கு ஆக்சுவலா. அதுல சபரி மேல இருக்க விமர்சனம் எவ்வளவு பரவாயில்ல. ஏன் சபரி நான் சொல்றேன் அப்படின்னா கன்ஃபார்ம் திவ்யா ஜெயிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நான் நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா திவ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது. இந்த பிக் பாஸ் வீட்ல லாஸ்ட் வீக் பேசியிருப்பாங்க. கானா வினோத் வந்துட்டு நிறைய ஃபிளாஸ் இருக்கு, அது வெளியே தெரியல அப்படின்ற மாதிரி அரோரா பேசியிருப்பாங்க. அதே மாதிரி திவ்யா பக்கமும் நிறைய ஃபிளாஸ் இருக்கு ஆக்சுவலா. அதை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ரெட் கார்டு இன்சிடென்ட்ஸ் வீக்குக்கு பிஃபோர் வீக் விச் மீன்ஸ் சண்டே அப்போதான் எல்லாம் வாரம் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலா. அப்போ விக்ரம் வந்துட்டு அக்யூஸ் பண்ணுவாங்க. விக்ரம் விளக்கம் சொல்ல வரேன்னு சொல்லுவாரு. பட் ஆனா இவங்க எல்லா விஷயமும் பேசிட்டு விக்ரம் கிட்ட பேசவே மாட்டாங்க. ஸோ அந்த அந்த பார்ட் வந்துட்டு ரியலி வந்துட்டு அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, நான் என்ன எனக்கு இஷ்டப்படி என்ன வேணா பேசிப்பேன், ஆனா உங்களை நான் பேச விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்ட் ப்ளே பண்ணாங்க. ரெண்டாவது அவர் வந்துட்டு திருப்பி அது சுபிக்ஷாக்கும் திவ்யாவுக்கும் அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சுபிக்ஷா கிட்ட அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பிக் பாஸ் உங்களே வார்ன் பண்ணாரு, நீங்க ஸ்கிரீன் பின்னாடி போய் நின்று பேசுறீங்கன்னா ஸ்கிரீனை கிழிச்சிடுன்ற மாதிரி வார்ன் பண்ணாரு அப்படின்னு சொல்ல நான் தான் இந்த வீட்லயே வந்துட்டு ரூல்ஸ் ஆஃப் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன், நான் தான் ரூல்ஸை பிரேக் பண்ணாத ஒரு பர்சன் அப்படி மாதிரி சொல்லி விக்ரம் வந்து கிளியரா சொல்லியிருப்பாரு. நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணாத பர்சன்ஸ்லாம் கிடையாது பிக் பாஸ் ஷோல. விக்ரம் அது ரொம்ப நான் அதுக்காக தான் விக்ரம் நான் ஃபேவர் பண்றேன். ஆக்சுவலாக ஒரு மேனிபுலேட்டிவ் பண்ணது எல்லாத்தையும் ரொம்ப கூர்மையா நோடிப்பாரு. பிக் பாஸ் ஷோல நீங்க ஜெயிலுக்கு போறதுனால கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நிக்க வச்சவங்கள விஜய் சேதுபதி கிழிச்சாரு. பிக் பாஸ் 2 தடவை லெட்டர் அனுப்பிச்சோம், ஜெயிலுக்கு போவது உங்களோட மிஸ்டேக் தான், அது பேர் ரூல் பிரேக் தான் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் சொல்ல வருவாரு. டப்புன்னு அதுல இருந்து அவங்க அதாவது ஓவர்டேக் பண்ணிடுவாங்க ஆக்சுவலா. மற்ற விஷயத்துக்கு ரன் த்ரூ பண்ணிடுவாங்க. ஸோ விக்ரம் அவ்வளோ எமோஷனலா பேசுனது மேபி ஒரு தப்பா, மேபி அவர் ஒய்ஃப் பத்தி பேசாதீங்க அப்படிலாம் சொல்லி எமோஷனலா பேசின பார்ட்டோ கொஞ்சம் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன். பட் ஆனால் அவர் கேட்குற விஷயம் ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம் தான். அந்த விஷயத்துல அந்த அந்த பர்டிகுலர் நான் ஒரு விஷயம் சொல்றேன், எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன்.
அந்த எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸோ திவ்யா அதுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு எனக்கு தெரியல. செகண்ட் பார்ட் இஸ் விக்ரம். நான் ஒரு பார்ட் அப்போ விக்ரமும் மேபி எனக்கு சாண்ட்ராய் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விக்ரம் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பார்ட் இருந்துச்சு. ஆனால் விக்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஹ், அவர் வந்துட்டு குட் பர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது. சாரி, பேட் பர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் அவர் வந்து ரொம்ப குட். ஆக்சுவலாக அவர் என்டர்டைன் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ வியானாவோட கோவமே என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி பேச விடல. பட் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விக்ரம் ஒரு இஷ்யூ அவருக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னா சாரி சொல்லி டைல்யூட் பண்ணிடுறாரு. அந்த விஷயத்த வந்து ஒரு கான்வர்சேஷனுக்கே கொண்டு வர மாட்டேங்கிறாரு. அந்த விஷயத்த அவர் வந்து சூப்பரா ப்ளே பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க ஆக்சுவலா. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்துட்டு நம்ம எஃப்ஜே காலை பிடிச்சி இழுத்தாரு. ஸோ அந்த இஷ்யூ வந்துட்டு அவர் சாரி கேட்கல அப்படின்னா அது ஒரு பெரிய டாபிக் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட சபரி எப்படி திட்டினாரோ, விஜய் சேதுபதி எப்படி திட்டினாரோ அந்த மாதிரி விக்ரம திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு சுச்சுவேஷனை விக்ரம் கிரியேட் பண்ணவே இல்லைன்றது தான் வேணாவோட வாதமே ஆக்சுவலா. ஆனா அதை விஜய் சேதுபதி டைல்யூட் பண்றாரு. ஆனா விஜய் சேதுபதி நேர்த்தியா டைல்யூட் பண்ணாரு அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் விஜய் சேதுபதி ஒரு விஷயத்தை ஓவர்டேக் பண்ணி போனாரு. வியனாவை திட்ட சொல்ல நீங்க வந்து திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை ஓகே அவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ரன் த்ரூ பண்ணாரு ஆக்சுவலா. அதுவுமே வந்து விஜய் சேதுபதி இருக்க ஒரு மிஸ்டேக் ஆக்சுவலா. நான் முந்தின வீடியோல பேசின மாதிரி தான். விஜய் சேதுபதி ஒருத்தரை மட்டும் கேள்வி கேட்கவே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்களை அச்சுறுத்தவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாண்ட்ரா தான் ஆக்சுவலா. எந்த காரணத்தை கொண்டும் அவங்க அவங்க பண்ண மிஸ்டேக்கை கூட நீங்க ப்ளீஸ் மன்னிப்பு கேட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி தான். ஏன் ஹோஸ்ட்டுக்கு என்னங்க, ஹோஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு அவர் விஜய் சேதுபதி எனக்கு என்னங்க தேவை அப்படின்ற மாதிரி கேட்கறேன் இல்லையா? அந்த மாதிரி ஏன் ஹோஸ்ட் என் பேர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, சாண்ட்ரா கிட்ட என் பேர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ரெண்டாவது விஜய் சேதுபதி ஒரு ஒரு பெரிய விஷயம் பண்ணாரு ஆக்சுவலா. இந்த விஜய் பாரு வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க இல்லையா? அவங்க வந்து ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. ரொம்ப கோவத்தின் உச்சத்துல இருந்தாங்க. வன்மத்தின் உச்சத்துல இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஷி பிகம் ஈவில் ஆக்சுவலா. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனா ஹவ் ஷி பிகம் ஈவில் ஆக்சுவலி. எல்லா வீக்கெண்ட் எபிசோட்லயுமே இப்ப நான் சொன்னேன் இல்லையா? திவ்யா, சாண்ட்ரா, ஈவன் விக்ரம் எல்லா பர்சன்ஸ் கிட்டயுமே கொஞ்சம் பாலிஷ்டா இருக்க பர்சன்ஸ் கிட்ட விஜய் சேதுபதி ரொம்ப கண்ணியமா பேசி விட்டுருவாரு. இதாங்க உங்க சைடு மிஸ்டேக் உட்காருங்க அப்படின்ற மாதிரி விட்டுருவாரு. ஆனா எல்லா வீக்கெண்ட்லயுமே விஜய் பார்வை பயங்கரமா ஒரு ஒரு சர்க்காஸ்டிக்காவே சீனிட்டு இருந்தார் ஆக்சுவலா விஜய் சேதுபதி. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலா. அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணா கூட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சு இல்லையா? அதை எப்படி அட்ரஸ் பண்ணாரோ அதே மாதிரி விஜய் பாருக்கு அடிப்படை சொல்ல விஜய் சேதுபதி அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் மேபி அவர் எடுத்து பேசினாரு. ஆனா வந்து அவர் வந்துட்டு ஐயோ அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கவே இல்லை. நீங்க ஓகேவா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்டார். ஸோ விஜய் சேதுபதியோட ஒரு மாதிரி பியஸ்ட் ஹோஸ்டிங் வந்துட்டு இது மொத்த கேமே பாதிப்படைய வச்சது உண்மைதான் ஆக்சுவலா. அந்த பியஸ்ட் ஹோஸ்டிங்ல எனக்கு தெரிஞ்சு அதிகமா பாதிப்படைஞ்சது விஜய் பார்வதி. ஸோ கமிங் டு டாபிக் ஆக்சுவலா. ஸோ திவ்யாவும் இருக்கக்கூடாது, தென் விக்ரமும் இருக்கக்கூடாது, தென் அரோரா. அரோரா சிம்ப்ளர் ஆக்சுவலி. அவங்களுக்கு வேற நேம் இருக்கு வெளியே ஆக்சுவலா. பட் ஆனா இந்த ஷோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்து இந்த பிக் பாஸே வந்து அவரோட பிக் பாஸே வந்து அரோராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமா அந்த ஸ்கூபர் கோட்டிங் சொல்லுவாங்க இல்லையா? இந்த காலேஜ்லாம் வந்து ப்ரொஃபசர்ஸோ இல்ல அங்க இருக்க சுத்தி இருக்க எல்லா சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து காலேஜ்ல இருக்க அழகான பொண்ணுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம அரோராக்கு பிக் பாஸே வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் தான் கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு மட்டும் தான் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் அரோரா தான் ரொம்ப விஜய் சேதுபதியுமே ஆஃப்டர் 5th வீக் அப்புறம் அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சு. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அவங்களோட கேம் பிளேவே வந்துட்டு அவரு கேட்கவே இல்லை. எந்த கேள்வி கேட்கவே இல்லை ஆக்சுவலா. அவங்க கேம் பிளே என்ன அப்படின்னா அவங்க எல்லாரோடய க்ளோஸா இருப்பாங்க. அவங்க க்ளோஸா இருந்துட்டு அவங்க எல்லாருக்கும் இருக்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்து கரெக்டா வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுவாங்க. ஸோ அந்த விஷயம் விஜய் சேதுபதி அப்படி அதை எடுத்து அவர் அதை ப்ரொமோட் அவர் அதுக்காக பேச ஆரம்பிச்சுட்டு அவர் ஸ்கோர் பண்ணி அந்த அவங்க அருளா யாரை பத்தி பேசினாங்களோ அவங்களுக்கு ஒரு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகும் ஆக்சுவலா. அந்த மாதிரி தான் இந்த இந்த ஹோல் லாஸ்ட் 4 or 6 வீக்ஸ் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்க சொல்ல கன்ஃபார்ம் அரோரா வின் பண்றதும் அவ்வளோ எத்திக்ஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். மேபி ரன்னர் அப்பா கூட அவங்க ஆகலாம் ஆக்சுவலா. கன்ஃபார்ம் டிடிஎஃப்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தென் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்திருந்தாங்க. கானா வினோத் கூட அவங்க ஒரு சில டைம்ல அவங்க ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே
அவங்க கூட ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்தாங்க ஆக்சுவலா. அந்த விஷயம் எல்லாமே அப்ரிஷியேட்டபிள் தான். பட் ஆனா அதுக்காக பிக் பாஸ் வின் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. ஸோ யா ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ண சொல்ல எனக்கு தெரிஞ்சு 100% 100% நானே சொல்லக்கூடாது ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வின் பண்றதுக்கு இப்ப இருக்க 4 பேர்ல தகுதியான ஆள் சபரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. இந்த ஹோல் ஷோல இந்த நிறைய டைம் சொல்லுவாங்க இந்த ஹீரோஸ்லாம் வந்துட்டு உனக்கு முத தடவை உயிர் கொடுத்தது வந்து உங்க கடவுளோ அம்மா அப்பாவோ இருக்கலாம். ஆனா விச் மீன்ஸ் ஒரு வில்லனை வந்து கொல்லாமலே ஒரு ஹீரோவை கொல்லாமலே போக சொல்ல உனக்கு முத தடவை உயிர் கொடுத்தது அம்மா அப்பாவோ இல்லை கடவுளாவோ இருக்கலாம். ஆனா இனிமேட்டு உன்னோட உயிர் கொடுத்தது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹூவர் வின்ஸ் இந்த 4 பேருமே கப் வின் பண்ணி கப் அடிச்சாலும் அந்த கப்பை பிக் பாஸ் வந்துட்டு அந்த 4 கண்டஸ்டன்ஸ் கிட்ட கொடுக்கல. கானா வினோத் தான் இந்த 4 கண்டஸ்டன்ஸ் கிட்ட கொடுத்தாரு ஆக்சுவலா. 100% அதை நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம் ஆக்சுவலா. ஸோ யா இந்த இன்னைக்கு வீடியோல எனக்கு சாண்ட்ரா எவிக்ட் ஆனது சந்தோஷம். ஐ டோன்ட் நோ வை இஸ் இஸ் சோ பேஸ்ட் ஆக்சுவலா. அவர் ஏன் அவரோட ஹோஸ்டிங் வளர்ற மாதிரி இருக்கு எனக்கு நிறைய பீரியட்ல ஆக்சுவலா. ஐ டோன்ட் நோ எனக்கு கமல் சாரோட ஹோஸ்டிங்ல நிறைய அவர் ரொம்ப உள்ள போய் பேசுவார் ஆக்சுவலா. அந்த மாதிரி அந்த ஹோஸ்ட் அதாவது எனக்கு கமல் சார் ஹோஸ்டிங்ல பெரிய லாஸ்ட் 7th சீசன்லாம் ஓவரா மாயாக்கு சப்போர்ட் பண்ணாரு. அப்பெல்லாம் நான் அவர் பயங்கரமா ப்ளேம் பண்ணி பேசிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் அவரே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜய் சேதுபதி வந்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் அருண் ஃப்ரம் ஏஆர்கே டாக்கீஸ். கன்ஃபார்ம் நான் சொன்ன கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நான் ஏதாவது தப்பா புரிஞ்சுட்டேன் அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்க. உங்க என் வீடியோ மொத்தமா பார்த்து நீங்க கமெண்ட் பண்றீங்க அப்படின்னாலே அது எனக்கு பெரிய ஒரு அதை நான் வந்து அஹ், அதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமா பார்க்குறேன் ஆக்சுவலா. முடிஞ்ச அளவுக்கு அநாகரிகமான வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பை. டேக் கேர்.